வணக்கம், வெல்கம் டு TastyTawa. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சிக்கன் ஸ்டார்டர் ரெசிபி ஜிஞ்சர் சிக்கன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சிக்கன் 1/2 கிலோ எடுத்துக்கோங்க. நல்லா 2-3 தடவை கழுவிக்கலாம். கழுவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி துருவல் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் நல்லா குவிச்சு எடுத்துக்கோங்க. அது கூட 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இது கூட 1 சிட்டிகை மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அது கூட அரை லெமன் பிழிஞ்சுக்கலாம். லெமனுக்கு பதிலாக தயிர் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து மிக்ஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பெசரி விட்டுக்கோங்க. இது ஒரு அரை மணி நேரம் ஊறணும். அரை மணி நேரத்துக்கு அப்புறம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ ஒரு பேன் வச்சுக்கோங்க. ஸ்டவ்வை சிம்லேயே வச்சுக்கோங்க. பேனில் ஊற வச்ச சிக்கனை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். எல்லா சிக்கனையும் போட்டுக்கோங்க. இஞ்சி ஃப்ளேவர்லேயே சிக்கன் நல்லா ஊறி இருக்கு. இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி ஒரு ஸ்டார்டர் ரெசிபி. பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ், புலாவ் எல்லாத்துக்கும் பர்ஃபெக்டான சைட் டிஷ்ஷாக இருக்கும். ஒயிட் ரைஸ், நான்வெஜ் கிரேவி கூடயும் நல்லா சைட் டிஷ்ஷாக இருக்கும். இது பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் இந்த ரெசிபி. மூடி போட்டு 20-25 நிமிஷம் சிம்லேயே வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், சிக்கனில் இருக்கிற தண்ணியிலேயே நல்லா வெந்திருக்கு. எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணல. உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சிக்கன் நல்லா வெந்துருச்சு. தண்ணியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இன்னொரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா ஃபைனாக கட் பண்ண பூண்டு, அப்புறம் 1 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணது சேர்த்து வதக்கிக்கலாம். பூண்டு நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கு அப்புறமா 1 பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாகணும். வெங்காயம் சீக்கிரம் வதங்கறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூட புளிப்பு சுவைக்காக டொமேட்டோ சாஸ் 1 டீஸ்பூன்ல இருந்து 2 டீஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். டொமேட்டோ சாஸ், சோயா சாஸ் ரெண்டும் சேர்ந்து இந்த சிக்கனுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஃப்ளேவர் தரும். இது ஜஸ்ட் ஒரு 10 செகண்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்சிருக்கிற சிக்கனை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் வெந்த தண்ணி கொஞ்சம் இருந்தால் கூட அதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 நிமிஷம் ஸ்டவ்லேயே வச்சுக்கலாம். அப்போ நல்லா எல்லா டேஸ்ட்டும் நல்லா பிளெண்ட் ஆகி வந்துடும். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஜிஞ்சர் சிக்கன். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கார்னிஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கொத்தமல்லி இலைகள், தேவைப்பட்டால் கொஞ்சம் இஞ்சி ஃபைனாக சாப் பண்ணி போட்டுக்கோங்க. சூப்பராக இருக்கும் இந்த ஜிஞ்சர் சிக்கன். நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.